இப்ப நீங்க குமாரபாளையம் தொகுதியில போட்டிடுறீங்க. இப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கமணி அவர்கள் ஏற்கனவே 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர். அதே மாதிரி திமுகவும் கட்டாயம் அந்த தொகுதியில வெற்றி பெறணும்னு சொல்லி தீவிரமா களமிறங்குறாங்க. அப்படி 2 பெரிய கட்சிகளுக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சி சார்பில் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற முடியும்னு எப்படி நம்புறீங்க? ஏன் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? நான் முடியாதுன்னு நான் சொல்ல வரலக்கா, உங்களோட நம்பிக்கை என்ன? நான் முடியாதுன்ற வார்த்தை வாயில வரல. ஏன்னா கண்டிப்பா வென்றே ஆகணும். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க போட்டியிடுறீங்க? மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? மக்கள் எப்படி உங்களை ஆதரிப்பு? ஏன்னா அண்ணா வந்து போட்டி இப்ப சொன்னாரு 3 முறை 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்து அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி திமுக சார்பிலும் அந்த தொகுதிக்கு மட்டும் இல்ல மற்ற தொகுதிகளுக்கும் சேர்த்தே சொன்னாங்க. அப்ப மக்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறோம், அப்ப மக்கள் வந்து எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு திமுகவும் அதிமுகவும் திடமா நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான ஓட்டுகள் பெற்று வெற்றி பெறுவோம்னு எப்படி நம்புறீங்க? இதுதான் கேள்வி. 2014 சாயக்கழிவு பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க சுமார் 700 கோடி ரூபாய் வந்து அதிமுக அரசு ஒதுக்குச்சு. சரிங்களா? அது வந்து எதுக்குன்னா 2014 குமாரபாளையம், ஈரோடு, பள்ளிப்பாளையம், கரூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில பூஜ்ய நீர் வெளியேற்றம், அதாவது ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். சரிங்களா? வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா மற்றும் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 700 கோடி ரூபாய் ஒதுக்குச்சு. சரிங்களா? இங்க பாருங்க, அதுதான் வந்து இந்த பொது சுத்திகரிப்பு நிலையம். அண்ணா தெரியும், SSM ஸ்கூல் பக்கத்துல இருக்குது, காவிரி கரையோரத்துல.